السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. உள்ளத்தின் இபாதத்துகள் என்ற தொடர்ச்சியிலே அல்லாஹுடைய கிருபையினால் பல்வேறு இபாதத்துகளை நாம் இன்றைய தினம் வரை பகிர்ந்து கொண்டோம். சொன்னதை விட கேட்டதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அமல் செய்யும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். இன்றைக்கு இந்த இதுவரை பேசப்பட்ட இபாதத்துகளின் ஒரு முக்கிய சாராம்சம் அல்லது ஒரு சம்மரி என்ற விதத்திலே ஒரு சில முக்கியமான அடிப்படைகள் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், قد أفلح من زكاها وقد خاب من دساها. யார் தன்னை தானே தூய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் நிச்சயமாக வெற்றி பெற்றார். யார் பாவங்களிலே தங்களை தாங்களே மூழ்கடித்து விட்டார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து அடையாளம் காண்பிக்கின்றான். தஸ்கியத்துன் நஃப்ஸ் அல்லது உள்ளத்தை தூய்மைப்படுத்தல். இது ஒரு செயல் கிடையாது, ஒரு இபாதத் கிடையாது. இது ஒரு இபாதத்துகளின் கூட்டமைப்பு. இபாதத்துகளின் ஒரு கூட்டமைப்புக்கு பேர் தஸ்கியத்துல் கல்ப் அல்லது தஸ்கியத்துன் நஃப்ஸ். இதுவரை நாம் பார்த்த எல்லா இபாதத்துகளையும் ஒரே ஒரு வார்த்தையிலே நாம் சுருக்கி பேச வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தஸ்கியா. இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்ற இந்த வார்த்தை எவ்வளவு ஆழமான பொருள் கொண்டது என்று சொன்னால், ஒரு புறம் நாம் அல்லாஹ்வை உள்ளத்தினால் எவ்வாறு வழிபடுவது வணங்குவது என்று பார்த்து கொண்டோம். அதே பண்புகளில் அதே இபாதத்துகளில் நாம் வைக்க வேண்டிய கொள்கை அல்லது நம் இடத்திலே இருக்க வேண்டிய பண்புக்கு எதிர்மாறான பண்புகள் இருக்கக்கூடாது என்றதும் இதில் ஒரு ஷர்த். உதாரணத்திற்கு, நாம் ஆரம்பத்திலே முதலாக பேசிய கல்வுடைய இபாதத் அல் ஈமான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுதல் என்று சொன்னால் அது இரண்டு பகுதியை அடங்கியது. எவ்வாறு நம்முடைய கலிமா இரண்டு பகுதியை கொண்டிருக்கின்றதோ அதே போல்தான் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்றது இரண்டு விஷயங்களுடைய சங்கமம். இரண்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் ஈமான் பூர்த்தி அடையும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகின்றான், فَمَنْ يَكْفُرْ بِالطَّاغُوتِ وَيُؤْمِنْ بِاللَّهِ فَقَدِ اسْتَمْسَكَ بِالْعُرْوَةِ الْوُثْقَى لَا انْفِصَامَ لَهَا. யார் ஒருவர் அல்லாஹ் இல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்து விஷயங்களை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டாரோ அவர்கள்தான் மிகவும் கனமான பலமுள்ள ஒரு பிடியை, அல்லாஹ்வுடைய பிடியை அவர் பற்றி பிடித்து கொண்டார். இங்கே எப்படி ஈமான் பில்லாஹ் வலியுறுத்தப்பட்டதோ அதே இடத்தில் அல் குஃப்ர் பித்தாகூத், அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுகின்ற அனைத்து விஷயங்களை நிராகரித்தல். எப்படி அல்லாஹ்வை நம்புவது என்பது ஷர்த்தோ கட்டாயமோ
அதே நேரத்தில் அல்லாஹ் அன்றி வணங்கப்படுகின்ற அனைத்து விஷயங்கள், அது நபியாக இருந்தாலும் சரி, அது வலியாக இருந்தாலும் சரி, அது மலக்குமார்களாக இருந்தாலும் சரி, வணக்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹுக்கு யாருமே நிகர் கிடையாது, அல்லாஹுக்கு யாருமே இணை கிடையாது, அல்லாஹுக்கு யாருமே துணை கிடையாது. இவ்வாறான விஷயங்கள் வணக்கத்திற்குரியவை இல்லை என்று நாம் உறுதியளிக்க வேண்டும். இதேபோல் தக்வா என்று கூறினோம். அல்லாஹ்வை அஞ்சுதல். அல்லாஹ்வை அஞ்சும் பொழுது அல்லாஹ் அல்லாதவையை நாம் அஞ்சக்கூடாது, அல்லாஹ்வை அஞ்சும் முறையில் அஞ்சக்கூடாது. அத்தக்ஷன் நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீங்கள் மக்களுக்கு பயப்படுகின்றீர்களா? அல்லாஹுக்கு மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். எல்லா விதமான இதயத்தின் பண்புகளிலும் எது நம் அல்லாஹுக்கு அர்ப்பணிக்கின்றோமோ அந்த விஷயத்தில் அல்லாஹ் அல்லாத எதையும் நாம் நிகராக்க கூடாது. முஹப்பத், நேசம் என்று சொன்னோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகின்றான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ. மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ் இல்லாதவற்றை அல்லாஹ்வை நேசிக்கும் போல் நேசிக்கின்றார்கள். வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களோ, அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நேசத்தை கொள்வார்கள். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிற மாதிரி வேற யாரும் நேசிக்க கூடாது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வது போல் வேறு யார் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பதை வேறு எங்கிலிருந்தும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பது போல் வேறு யாரிடத்திலும் நாம் கையேந்தி கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதனையை, அல்லாஹ்வுடைய தண்டனையை நாம் பயந்து கொள்ளும் போல் வேறு யாருடைய வேதனையும் தண்டனையும் நாம் பயப்படக்கூடாது. அனைத்து இபாதத்துகளிலும் அல்லாஹ் தனித்தவன். அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற எந்த காரியமும் மினல் அமல் அத்தாஹிர வல் பாத்தினா, வெளிப்படையான காரணமாக இருந்தாலும் சரி, உள்ளத்தினால் செய்கின்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு யாரும் நிகரில்லை. அல்லாஹ்விடத்திலே நாம் எதிர்பார்ப்பது போல் வேறு யாரிடத்திலும் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய சக்தியின் மீது நம்பிக்கை கொள்வது போல் வேறு எவருடைய சக்தியின் மீதும் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி என்ன நம்புகின்றோமோ அவ்வாறான ஆற்றல் வேறு யாரிடத்திலே இல்லை என்று நம்ப வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு இபாதத்திலும் இதுவரை நாம் 25 இபாதத் பார்த்தோம். எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹ்வை தனித்து காண்பது, அல்லாஹ்வை தனித்து பார்ப்பது, தனித்தவனாக கருதுவது, தனித்தவனாக நம்புவது, இதுதான் தஸ்கியா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல். அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் தங்களுடைய இபாதத்துகளை நாம் செலுத்துதல், அல்லது இபாதத்தை அல்லாஹுக்காக மட்டும் செய்ய வேண்டிய முறை என்னவென்று சொன்னால், இந்த அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் அல்லாஹுக்கு நிகராக நாம் கருதக்கூடாது. சூரத்துல் காஃபிரூன் நாம் எல்லாம் தினமும் ஓதுகின்ற ஒரு சூரா. அந்த சூராவுடைய முக்கிய சாராம்சம் என்ன? லா அஅபுது மா தஅபுது, நீங்க எதை வணங்குறீங்களோ நான் அதை வணங்க மாட்டேன். இதுதான் சாராம்சம். மொத்த சூராவோட குலாசை என்ன? அல்லாஹ் தவிர நீங்க யாரெல்லாம் வணங்குகிறீர்களோ நான் அதை வணங்க மாட்டேன். அல்லாஹ்வை வணங்குவேன் சொல்றது ஒண்ணு, அல்லாஹ் அல்லாமல் வேற எதையும் வணங்க மாட்டேன் என்று சொல்வது வேற. மக்கத்து முஷ்ரிக்கள் அவர்கள் காபாவை சுற்றி தவாஃப் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள், மஸ்ஜிதுல் ஹராமிலே வழக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்திலே எந்த பயனும் பெறவில்லை. ஏன்? அந்த ஈமானோடு ஷிர்க் கலந்தது. அந்த ஈமானோடு ஷிர்க் கலந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டவர்களில் பெரும்பாலானோர் எப்படிப்பட்டவர்கள்?
அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையிலே அல்லாஹை வழிபடுகிறார்கள். அல்லாஹை நம்பிய நேரத்திலேயே அல்லாஹ் அல்லாதவர்களையும் நம்புகிறார்கள், இணை வைக்கின்றார்கள். அதற்கு ஒரு சிறிய உதாரணம், இந்த மக்கத்து முஷ்ரிக்கள் உம்ராவிலே எஹ்ராமுடைய நிலையிலே தல்பியா கூறுவார்கள். தல்பியா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக. இந்த முழு தல்பியாவும் தௌஹீதுடைய மிகப்பெரிய சான்றிதழ், தௌஹீதுடைய மிகப்பெரிய அடையாளம். இந்த தல்பியா முழுக்க முழுக்க சொல்லிக்கிட்டு கடைசியில் சொல்லுவாங்க, இல்லா ஷரீகன் லக் தம்லிகுஹு வ மம்லக். அல்லாஹ்வே, உன்னை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை என்றெல்லாம் சாட்சி சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வாசகத்தை சேருவாங்க, இல்லா ஷரீகன் லக், ஒரே ஒரு இணையை தவிர, தம்லிகுஹு வ மம்லக், அவங்களுக்கும் நீதான் ஆற்றல் கொடுத்தாய் என்று ஒரு வாசகத்தை அதில் இணைத்துக் கொள்வார்கள். அந்த ஒரு வாசகம் அவர்கள் இதுவரை கூறியது எல்லாம் பொய்ப்பிக்கிறதுக்கு போதுமானது. அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் என்றதை நிராகரிப்பதற்கு போதுமானது. அவர்கள் இணை வைப்பாளர்கள் என்று நிரூபிப்பதற்காக அது போதுமானது. ஆகையால் எல்லா காரியங்களிலும் இபாதத் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாம் வணங்கக்கூடாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ஒவ்வொரு ரக்அத்திலும் தொழுகையிலே நாம் இந்த வாக்குறுதியை அல்லாஹ்வுக்கு சொல்லுகின்றோம், அளிக்கின்றோம். இய்யாக நஅபுது, அல்லாஹ்வே உன்னை மட்டுமே தான் நாம் வணங்குகின்றோம், உன்னை மட்டுமே தான் நாம் வணங்குகின்றோம். வணக்கம் என்று எது வந்தாலும், இபாதத் என்று வந்துவிட்டால் அது எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்கிறதை வேறு யாருக்குமே செய்யக்கூடாது. இதுதான் தௌஹீத், இதுதான் இஹ்லாஸ், இதுதான் ஹனீஃபியா. இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழும் பொழுது, அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, உம்மத்தன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா, அல்லாஹுக்கு மட்டுமே தங்களுடைய மார்க்கத்தை அர்ப்பணித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்விடத்தே பிரார்த்தனை செய்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். முழுக்க முழுக்க மார்க்கத்தை அல்லாஹுக்காக சமர்ப்பித்தார்கள். இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அவர்களுக்கு கூறப்பட்டது அல்லாஹ்வின் பாலிலிருந்து, என்னை நீ ஏற்றுக்கொள்வாயாக அல்லது என்னிடத்தில் சரணடைவாயாக என்று சொல்லும் பொழுது, கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், உடனடியாக அல்லாஹ்விடத்திலே நான் சரணடைந்தேன் என்று அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான கொள்கை, தூய்மையான ஈமான் தான் தௌஹீத். அப்படிப்பட்ட உள்ளம், தூய்மையான உள்ளம் தான் தஸ்கியா பெற்ற உள்ளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட சில முக்கியமான டியூட்டிஸ், அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான பொறுப்புகள். வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் வல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மah. 4 விஷயங்களை, 4 பொறுப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலைகள் அல்லது பொறுப்புகள் என்று 4 விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டார். வல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலா, அல்லாஹ் தான் மக்கத்து மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ரசூலை எழுப்பினான். அவர் என்ன செய்வார்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய வேதத்தின் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார். திலாவா யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிப்பார். வ யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார், அவர்களை தூய்மைப்படுத்துவார். தூய்மைப்படுத்துவார் என்பது ஒரு வார்த்தை, ஆனால் முழுக்க முழுக்க 23 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே செய்த இந்த காரியத்துக்கு பேர் அத்தஸ்கியா, அவர்களை தூய்மைப்படுத்துதல். ஷிர்கிலிருந்து தூய்மைப்படுத்தி தௌஹீதின் பால் அழைத்தல், அனாச்சாரங்களிலிருந்து தூய்மைப்படுத்தி நல்ல காரியங்களின் பால் அழைத்தல், சண்டை சச்சரவுகள், ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை தூய்மைப்படுத்தி நல்ல முறையில் அவர்கள் இஹ்வான், சகோதரர்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்தது. இந்த மாதிரி நீங்கள் அடக்கிட்டே போகலாம்.
என்னெல்லாம் அவர்களிடத்தில் இருந்த தீய குணங்களோ எல்லா குணங்களையும் திருத்தி 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 நற்குணங்களை அவர்கள் மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரப்பினார்கள். யோசித்து பாருங்கள், மக்காவிலே ஜாஹிலியா காலத்தில், அறியாமை காலத்தில் அவர்களோட டைம் பாஸ், பொழுதுபோக்கினா சண்டை போடுறது. ஒரு கோத்திரத்தில் ஒரு ஆளை யாராவது வெட்டிட்டாங்கன்னா, நீ ஒன்றை முடிச்சியா, நான் 2 முடிக்கிறேன். ஓ, நீ 2 பேரை முடிச்சியா, நான் 4 பேரை முடிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றி 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 மாத கணக்கில், சில நேரத்தில் வருஷ கணக்கில் என்ன பண்ணுவாங்க, போர் புரிவாங்க. இது அவங்களுக்கு ருட்டீன். மக்கால இருந்த முஷ்ரிக்கள். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பாக 2 கோத்திரங்கள், ஒன்று அவுஸ், இன்னொன்று ஹஸ்ரஜ். அவர்கள் மத்தியில் வேறுபாடுகள். இங்கே ஒரு பக்கம் இரத்தத்திற்காக தாகமுள்ள மனிதர்கள் மக்காவிலே, மதீனாவிலே 2 கோத்திரங்களாக பிரிந்து கொண்ட அவுஸும் ஹஸ்ரஜும். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன வாங்கினார்கள், முஃமினூன் என்று ஆகினார்கள். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள், நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் இணைத்து உங்களை முஃமின்கள் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்தார். மக்காவிற்கு அனைத்து கோத்திரங்கள் சேர்ந்து முஹாஜிர்கள், இங்கே அவுஸும் ஹஸ்ரஜும் சேர்ந்து அன்சார், முஹாஜிர் அன்சார் சேர்ந்து முஃமினூன். இது எல்லாம் எப்படி சாத்தியமானது? தஸ்கியா. முதல்ல ஷிர்கை விட்டு அகற்றினார்கள், ஷிர்கை ஒழித்தார்கள். இணை வைத்தலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க அந்த மக்கள் மத்தியிலிருந்து அகற்றினார்கள். அதிலே முக்காவாசி வேலை முடிஞ்சது. ஷிர்கை விட்டு தௌஹீதின் பால் வந்துவிட்டால் ஒரு பெரும்பாலான தஸ்கியாவின் பகுதி முடிந்து விட்டது. அதற்கு பிறகு சொல்லக்கூடியதெல்லாம் சொன்னால் அது மக்களுக்கு மிக இலகுவாக புரிந்து கொள்ளும். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நமக்கு முதலாக இறக்கப்பட்ட வசனங்கள் என்னது தெரியுமா? சொர்க்கமும் நரகமும் பற்றியுள்ள வசனங்கள். தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத், இந்த கொள்கைகளை தாங்கி பிடிக்கும் வசனங்கள். அது நம்ம உள்ளத்துல ஆழமாக பதிந்தது பிறகு ஹலால் ஹராம் எல்லாம் நமக்கு இறக்கப்பட்டது. அதை பின்பற்றுவது நமக்கு ரொம்ப எளிதாக ஆகிவிட்டது. முதல்ல நம்ம ஈமானை பலப்படுத்தணும். அந்த பலமான ஈமானுக்கு மேல அல்லாஹ்வுடைய அஹ்காம் மிகவும் எளிமையான அஹ்காமாக இருந்தது. இதே இடத்திலே அல்லாஹ் முதலாக லா தஸ்னு, லா தஸ்ரிக், லா தஷ்ரபுல் கமர் என்று முதல்ல சட்டங்களை இறக்கி, நீங்க விபச்சாரம் செய்யாதீங்க, நீங்க மதுவை அருந்த வேணாம், நீங்கள் திருட வேணாம் என்று முதல் வசனங்கள் இறங்கி இருந்தால் இதே மக்கள் சொல்லியிருப்பார்கள், அதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் விட முடியாது என்று மறுத்திருப்பார்கள். அல்லாஹ் முதலே இறக்கிறது அகீதாவுடைய வசனங்கள், கொள்கை சார்ந்த வசனங்கள், ஈமான் சார்ந்த வசனங்கள், தௌஹீத் சார்ந்த வசனங்கள். எப்பொழுது தௌஹீத் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விட்டதோ, சொர்க்கத்துடைய ஆசை ஆழமாக பதிந்து விட்டதோ, நரக நெருப்புடைய பயம் ஆழமாக இறங்கிவிட்டதோ, அதற்கு பிறகு சமிஅன வ அதான. அல்லாஹ்வின் தூதரே, நீங்க என்ன சொல்றீங்களோ சமஅன் வ தஆ, நாங்கள் செவியேற்றோம், கட்டுப்பட்டோம். இதுதான் தஸ்கியா. மொத்த மார்க்கத்துடைய சாராம்சம் இதுதான். அகீதாவை நாம் பலப்படுத்த வேண்டும், அகீதாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஈமானை கற்றுக்கொள்ள வேண்டும், ஈமானை ஆழமாக நம்முடைய உள்ளங்களிலே பதிய வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ்வை வழிபடுவது என்பது மிகவும் எளிமையான காரியம், மிகவும் எளிதானது. அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை பேணி காத்தல் மிகவும் எளிமையாகிவிடும். ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய நோக்கத்தை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் என்ற அந்த புரிதல் நமக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக இந்த வாழ்க்கை வாழுகின்றோம் என்ற அந்த புரிதல் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய சட்டங்களை, அல்லாஹ் ஆக்கிய ஹலால் ஹராம்களை நாம் பேணி காப்பது என்பது மிகவும் எளிமையான ஒரு காரியமாக மாறிவிடும். அப்படிப்பட்ட தஸ்கியாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நம் அனைவரோட உள்ளங்களுக்கும் கொடுப்பானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு அழகிய துஆ, அல்லாஹும்ம ஸக்கி நஃப்ஸி அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா. அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்துக்கு தக்வாவை நீ கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவாயாக. தூய்மைப்படுத்துவதில் மிக சிறந்த தூய்மைப்படுத்தக்கூடியவன் நீந்தான். அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீந்தான் அந்த உள்ளத்துடைய பாதுகாவலன், அந்த உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்கக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஆகையால் இந்த துஆவை நாமும் கேட்க வேண்டும். இந்த புண்ணியமிக்க இந்த இரவிலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி உள தூய்மையான உள்ளம் அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாக என்று மீண்டும் மீண்டும் துஆ செய்ய வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இல்மு போல் மார்க்க கல்வியை நிகராக எந்த விஷயமும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அஞ்சுவதற்காக உதவுவது கிடையாது. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களில் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்க விஷயங்களில் கல்வி அறிவு பெற்றவர்கள். இந்த விஷயத்தில் நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஹலால் ஹராமான சட்டங்களை பேணி காக்க வேண்டும். அதே நிலையிலே அல்லாஹ்வை போய் சந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவை, ஹுஸ்னுல் ஹாத்திமாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அகூலு ஹாதல் கௌல் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். இறுதியாக ஒரு வேண்டுகோள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த முழு மாதமும் அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் செவியேற்றோம். இன்னும் 2 ஜுஸ்கள் மீதி இருக்கின்றனர். இந்த குர்ஆனை இங்கே ஓதிய அனைத்து காரிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கூலியை கொடுப்பானாக. ஆமீன். இது எல்லாம் செய்வதற்காக அடிப்படையான தேவைகள், பொருளாதார தேவைகள் இருக்கின்றனர். ஆகையால் முடிந்தவரை இந்த சென்டருக்காக உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீட்டி நமக்கு இந்த விஷயத்தில் துணையாக நிற்கும் போல் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகத்தின் சார்பாக இந்த வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. ஹாதா வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மத்.